பருப்பும் இவை நாளும் கணவனுக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தவை மூன்றும் தா. அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சொர்ணலட்சுமி ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு டிசம்பர் மாதத்திற்குரிய பலன்களை காணவிருக்கிறோம். ஏன்னா வருடத்தின் நிறைவான மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 12 மாதங்கள்ல எதுவுமே நடக்கலனா கூட இந்த நிறைவான மாதத்தில் எங்களுக்கு ஏதாவது நடைபெறாதா அப்படின்னு ஆவலோடு காத்திருக்கிறார்கள் அனைவருமே அப்படின்னு சொல்லலாம். இப்போ நிறைய அதிசாரத்தில் கிரகங்கள் டிரான்சிட்டும் ஆயிருக்குது. இந்த வருடமும் ஆச்சு, சனி பயிற்சி ஆச்சு, குரு பயிற்சி ஆச்சு, நமக்கு ராகுகேது பயிற்சின்னு எல்லாமே. ஆனாலும் கூட இன்னமும் எதுவும் நடக்கல. இந்த மாதத்துல காத்து வாக்கில் ஏதாவது செஞ்சுட்டு போகுமா அப்படின்னு நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா அதிசாரத்தில் குருவும் பயிற்சியாகி இப்ப வக்ர நிலையை வேற அடைந்து இப்ப பின்னோக்கி வேற செல்ல போகிறார். அப்ப எப்படி இருக்கும் அந்த மாசம்? எவ்வளவு சூப்பரா இருக்குமா, சூப்பர் டூப்பரா இருக்குமா, எதிர்பார்க்கலாமா, இல்லை எங்களுக்கு ஏதாவது ஒரு பயமா இருக்குமா? அப்படி இந்த இடத்துல கட் பண்ணிடுங்க. எங்களுக்கு ஏதாவது இல்லை எங்களுக்கு ஏதாவது நாங்கள் இன்னும் விழிப்புணர்வாக இருக்கணுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்குலாம் இந்த பதிவில் தெளிவான பலன்களை துல்லியமாக தந்துருக்கிறோம். அதனால் பதிவை முழுமையாக கேட்கணும். இதில் ஒரு எளிமையான வழிபாடுகள் தான் சொல்ல போகிறோம். அதையெல்லாம் பின்பற்றுங்க, உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்க. இந்த மாதம் காணப்படும் கோள்களின் சஞ்சார நிலைகள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவலாக நம்மளுக்கு மீனத்தில் சனி மகர நிலத்தில் அடைஞ்சு ஜம்முன்னு இன்னும் நான் தயாராக இருக்கேன், உங்களுக்கெல்லாம் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன் கொடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப உத்வேகமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். குரு உங்களுக்கு வக்ரமாகி உங்களுக்கு இப்ப அதிசாரத்தில் முன்னோக்கி போய் இப்ப பழைய நிலைக்கு மிதுனத்திற்கே பின்னோக்கி அவரும் ஜம்முன்னு அமர்ந்துட்டாரு, அமரப்போகிறார். இந்த மாசம் 5ஆம் தேதி அவர் ரெடியா காத்துக்கிட்டு இருக்காரு, எப்ப பின்னோக்கி வரலாம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம கேது உங்களுக்கு சிம்மத்தில் இருக்கிறார், ராகு உங்களுக்கு கும்பத்தில் இருக்கிறார். இந்த கர்ம கிரகங்கள் பொசிஷன் இதான். ஆனால் மாத கிரகங்கள் சொல்லக்கூடிய நம்மளுக்கு சூரியன், புதன், சுக்கிரன், நமக்கு செவ்வாய், இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா விருச்சகம், தனுசன் அப்படின்னு மாறி மாறி பயணிக்கிறாங்க. இந்த மாதம் துவக்கத்திலேயே நம்மளுக்கு விருச்சகத்தில் இந்த கூட்டணிகள் இருந்தாலும் 7ஆம் தேதி செவ்வாய் அவருடைய சொந்த வீட்டை விட்டு நட்பு வீடான தனுசுக்கும், அதே இந்த மாதத்தோட பிற்பகுதியில நம்மளுக்கு 16 நம்மளுக்கு சூரிய பகவான் தனுசிற்கும், இந்த மாதம் 20 சுக்கிரன் தனுசுக்கு போயிடும். அதே போல 29 புதனும் தனுசுக்கு போறாரு. இப்படின்னு இவங்கெல்லாம் மாறி மாறி பயணிக்க போகிறாங்க. பெரும்பாலும் கிரகங்கள் விருச்சகத்திலே தனுசுலேயும் தான் இப்போ டிரான்சிட் இருக்க போகுது. சந்திரன் மீனத்தில் உதயமாகிறார். நம்ம பெரும்பாலும் நமக்கு டிசம்பர் மாதம் என்று சொன்னாலே கார்த்திகை நம்மளுக்கு 17ஆம் தேதியிலிருந்து மார்கழி 16 வரைக்கும் இதுதான் நம்மளுக்கு டிசம்பர் மாதம். இந்த மாதத்துக்குரிய நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே எப்படிலாம் நம்ம இந்த மாதத்தை ஹேண்டில் பண்ணிட்டு போகலாம் என்பதை இந்த பதிவில் தெளிவாக காணலாம். வாங்க. கன்னி ராசி கன்னி லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த நிறைவான டிசம்பர் மாதம் எங்களுக்கு என்னமா பலன்களை தரவிருக்கு அப்படின்னு ஆவலாய் காத்து கொண்டிருக்கும் கன்னிக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள். அவங்களுக்கு ஒரு ஃபுல் பேக்கேஜை இறைவன் கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லலாம். ராகு கேதுக்கள் அவங்கள விட்டு நகர்ந்ததே மிகப்பெரிய ஒரு திருப்பம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ராசி அதிபதியான புதன் அவங்களுக்கு 3, 4 என்ற இடங்கள்ல அழகாக பயணிக்கிறார்கள். கிரகங்களின் சஞ்சாரமே 3 நாள்ல தான் அமர்ந்திருக்குது. குரு அவங்களுக்கு அதிசாரத்தில் திருப்பி வக்ரமாகி 10, 11 என்ற இடங்கள்ல சஞ்சாரம் பண்ணுவது அவங்களுக்கு ரொம்ப அருமையான பலன்கள் சொல்லலாம். தொழிலில் இருந்த தடைகள் நீங்கும், தொழில் செய்கிற இடத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். தொழில் செய்கிற இடங்கள்ல மேலதிகாரிகள் உடன் பணிபுரிபவர்கள் குடைச்சல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களே சப்போர்ட் பண்ணி இவங்களுக்கு ப்ரமோஷனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அருமையான சூழல் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். உறவுகள்ல நல்ல ஒரு இனிமை கனிவு கூடும், திருமண பாக்கியம் ஏற்படும், உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் நிறைவேறும். நிறைய பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த காலகட்டம் தீர்வு கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள், நீண்ட தூர தல யாத்திரைகள், வெளியூர் வேலை வாய்ப்புகள், வெளியூருக்கு செல்வது, அதற்கான பாஸ்போர்ட் விசாவில் இருந்த சிக்கல்கள் நீங்குவது, தூரதேச பயணங்கள், நீண்ட தூர ஆன்மீக பயணங்கள், இதையெல்லாம் மேற்கொள்வது, எதிரிகள் யார் யாரெல்லாம் என்று இனங்கறிந்து
கட் பண்ணிடுங்க. எதிரிகள் யார் யார் என்றெல்லாம் இனம் கண்டு நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து தள்ளி வர்றதோ இல்லை அவங்க உங்களை விட்டு விலகி செல்றதோ நடக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுக்கு மாத பிற்பகுதியில் சூரியன், செவ்வாய், குரு இவங்கெல்லாம் வந்து ஒரு கூட்டணி வைத்து அமர்ந்து உங்களை பார்த்து உங்களுக்கு நல்ல ஒரு உத்தியோக மேன்மை, ஒரு தொழில் வளமை, நீண்ட நாள் முயற்சி செய்து நடக்காமல் இருந்த காரியங்களை நடத்தி கொடுப்பது, நல்ல ஒரு திருமண வாழ்க்கை, மனதிற்கு பிடித்த மலாளன் மங்கையை வந்து சந்திப்பது, பேசுவது, ரிலேஷன்ஷிப்பில் இருந்த பிரச்சனைகளை தீர்த்து ஆண் பெண் இருவரும் வந்து மனமகிழ்வான இல்லறம் தாம்பத்தியம் நடத்துவது, அதில் உள்ள சிக்கல்களை வந்து நீக்கி தருவது, இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப குறைபாடுமா, ஏற்கனவே சனி கண்டக சனியாக வந்து எங்களால் எதுவுமே செயல்பட முடியல, ரொம்ப உடல்ல தான் கையை வைக்குது, இதுவும் வந்து ஒரு சித்திரை நட்சத்திரமாக இருந்து ஒரு குரு வக்ரமாகியே தசை நடத்துறாரு, கூட சனியும் இருக்கிறாரு 12ஆம் இடத்துலன்னா இவங்களுக்கு வந்து ஐயோ என்ன பண்ணுதோ ஏது பண்ணுதோ, எனக்கு யாரோ எது பண்ணிட்டாங்களோ என்னன்ட்டு இந்த நோய் பாய்ப்படுறாங்க இல்லையா, திடீர்னு உடம்பு முடியாமல் ஆகுதுலையே, அவங்களுக்குலாம் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு பயமும் கிடையாது உங்களுக்கெல்லாம். நீங்கள் வந்து மனசு உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த ஒரு சிறப்பான நிலை ஏற்படும். வயதானவர்களும் அந்த முதுமைக்கேற்ற ஒரு உடல்நிலைய குறைபாடு தான் வரும். அதனால் உங்கள் மனதையும் உங்கள் உள்ளத்தையும் நீங்கள் வந்து ஆக்டிவாக உங்கள் வாழ்வியல் செயல்பாடுகளை சிறப்பாக வைத்திருக்கும் பொழுது 1 மணி நேரம் நடந்துருங்க. உணவு பழக்க வழக்கங்களில் வந்து நல்ல மாற்றங்களை எடுத்துகிட்டு வாங்க. தேவையில்லாத விஷயங்கள்லாம் கலைந்துருங்க. ஏன்னா அன்னைக்கு அப்படி நடந்தது, அந்த இடத்துல அப்படி நடந்தது, இந்த இடத்துல இப்படி நடந்தது, அந்த இடத்துல இப்போ இந்த இடத்துலலாம் நிறைய யோசிக்கும். தேவையில்லாத சிந்தனைகளையும் கவலைகளையும் நீக்கிட்டாலே கண்ணிக்கு வந்து எல்லாமே நல்ல பலன்கள் தான். உங்களுக்கு நிறைய நல்லது வந்து இறைவன் கொடுக்க காத்திருக்கிறாரு. இதுவரைக்கும் தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள், சுப பேச்சுவார்த்தைகள், வீடு பண்டு வாகன யோகம், நீங்கள் நினைச்ச மாதிரியே ஒரு லொகேஷன்ல இடம் வாங்கி வீடு கட்டுவது, நல்ல வந்து ஒரு வாகன அமைப்பு, குழந்தை பாக்கியம், குழந்தைகளுக்கான முன்னேற்றம், குழந்தைகள் முன்னேற்றத்தை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவது, குழந்தை பாக்கியம் தடைப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் கிடைப்பது, இதெல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய தான தர்மங்கள், சேரிட்டி ஈடுபாடோட வாயில்லா பிராணிகளுக்கு, ஜீவராசிகளுக்கு நீங்கள் உதவி பண்ணும்பொழுது உங்களுக்கு அனைத்துமே சிறப்பான பலன்களாகவே இருக்கும். இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தசாபுதி சிறப்பில்லாதவர்கள் மட்டும் வண்டி வாகனங்களில், இரவு நேர பயணங்களில், உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. மாணவர்களுக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்குது. ஒரு நீட்டு, ஒரு நாட்டா, இல்லை வந்து நான் ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸாக வந்து நாங்கள் ஜாயின் பண்ணுறோம், எங்களுக்கு எப்படி என்னன்னு தெரியல, ஒரு வெளிநாட்டு கல்விக்கு முயற்சி பண்ணுறோன்றவங்களுக்கு உங்களுடைய அனைத்து விதமான முயற்சிகளும் அட்டகாசமாக பலன் தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு இப்பெல்லாம் வந்து உயரக்கூடியது. தாய் வழி சந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கப்பெறுவது, அவர்களிடையே இருந்த அந்த பிணக்குகள்லாம் நீங்குவது, அனைத்திலுமே ஒரு ஃபுல் பேக்கேஜ். எந்த ஏரியாவும் விட்டு வைக்க போகிறது, ஆல் ஏரியா உங்கள் ஏரியா அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு, குழந்தை பாக்கியம், நல்ல உடல் ஆரோக்கியம், அதுதான் இப்போ கண்ணி கேட்குது. அந்த உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து உடல் தெளிவும், மனத்தெளிவும், உள்ள தெளிவும் இதெல்லாம் கிடைக்கப்பெறும் இறை மார்க்கத்தோடு. ஏன்னா மாத ஆரம்பமே நம்மளுக்கு அண்ணாமலையானுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இந்த வழிபாடெல்லாம் பண்ணும்பொழுது, தீப வழிபாடெல்லாம் பண்ணும்பொழுது, நிறைய தான தர்மம் செய்யும்பொழுது கன்னி இந்த மாதம் அனைத்தும் கனிவான பலன்களே. அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் உங்களுக்கான இனிமையும் வசந்தமும் தரையக்கூடிய இனிமையான நாட்கள். உறவுகள் சார்ந்த பிரச்சனை தான் தீரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்குது, அதுவும் உங்களுக்கு முடிச்சு நல்ல ஒரு அழகான அருமையான அற்புதமான வாழ்க்கையை பெற்றுத்தரும். குடும்பத்தோடு குதூகலமாக இணைந்து இருக்கக்கூடிய அற்புதமான தருணங்கள். வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களை வாங்கி சேர்ப்பது, அதே போல் உங்கள் எதிர்கால திட்டங்கள் வந்து உங்களுக்கு நிறைவேறுவது, புது புது ப்ராஜெக்ட், எந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் அந்த தொழிலில் வந்து அதிரடியான திருப்பங்கள், மாற்றங்கள், நல்ல உத்வேகங்கள், நல்ல டப்பு கையில் இந்த காலகட்டம் வந்து நல்ல ஒரு ஷைன் ஆகிடுவீங்க. ஆள் பார்க்கும்போதே ரொம்ப தெளிவாக என்னப்பா இப்படிலாம் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும். ஏன்னா சனி லக்னத்தை பார்த்தாலும் ராசியை பார்த்தாலும் கூட மாதகிரகங்களின் சஞ்சாரமும் சூரியன், குரு, செவ்வாயுடைய அந்த பார்வையும் உங்களுக்கு நல்லா வந்து ஒரு இணையை பெற்று கேந்திரத்தில் அந்த கிரகங்களின் இணைவு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகத்தையும், நல்ல வந்து ஒரு சொத்து சேர்க்கையும், நல்ல ஒரு தொழில் அபிவிருத்தியும், ஒரு பொருளாதாரத்தின் நல்ல உயர்வையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்
மாதம் இந்த நிறைவான டிசம்பர் மாதம் அப்படின்னு சொல்லலாம். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உறவுகளில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கிடும். மாமியார் தொல்லை, நாத்தனார் தொல்லை இதெல்லாம் நீங்களும் எங்கள் அண்ணன் தம்பிலாம் சொத்து கொடுக்காம என்னை ஏமாத்திருவாங்களோ அப்படின்னு வேதனைப்பட்டு கொண்டிருந்த பெண்களுக்கெல்லாம் இப்போ கூப்பிட்டு உன் பங்கு உனக்கு எப்பவுமே இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு தைரியமாக எடுத்து கொடுப்பதும், அதனால் நீங்களும் வந்து மனமகிழ்வதும். எப்படி போய் அண்ணன் கிட்ட கேட்கறது, என் கூட பிறந்தவன் ஆச்சு அப்படின்னு ஒரு சில பெண்கள்லாம் மனசுக்குள்ளே வந்து ஒரு கஷ்டம் இருக்கும். நம்ம எப்படி கேட்கறது, அண்ணா கொடுத்தா பரவாயில்லையேன்னு. இல்லை சண்டை போட்டு வாங்குற சகோதரிகளும் இருக்காங்க. கன்னி அவ்வளோ சீக்கிரம் வந்து பண்ணாது. ரொம்ப சகோதர உறவுகள் மேலே ரொம்ப பற்று கொண்டது. அதற்கெல்லாம் இப்போ வந்து உங்களை எல்லாமே பணத்திலிருந்து, பொருளாதாரத்திலிருந்து, சொத்துலேருந்து மன நிம்மதி, நீங்கள் தேடிய மன நிம்மதி இப்பொழுது உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கன்னிக்கு இந்த டிசம்பர் மாதம் நிறைவான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரும் ஒரு அற்புதமான மாதம் சொல்லலாம். நிறைய சனிக்கிழமைகளில் ஏழை எளியோருக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யும் பொழுது அது அன்னதானமாக இருக்கலாம், இல்லை ஆடைதானமாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு ஒரு மருத்துவ உதவியாக இருக்கலாம். இதையெல்லாம் செய்யும் பொழுது கன்னி உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களும் அட்டகாசமே. கன்னி ராசி லக்னத்துக்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.